வணக்கம். நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கரராமன். இன்று விநாயக சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் விநாயகருக்கு சிலைகள் வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்டில் பள்ளி மாணவர்கள் தங்கள் வீட்டு வாசலிலேயே விநாயகருக்கு அழகான சிலை வைத்து அதற்கு தூபதீபாரணைகள் காட்டி பொதுமக்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து வருகிறார்கள். அந்த சிறுவர்களின் விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வாருங்கள், அந்த சிறுவர்களின் வாயிலாக விநாயக சதுர்த்தி திருவிழாவை நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்கூலில் பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி புள்ளியார் வச்சுருக்கோம். 9 அடி 10 அடி 15 அடி வைக்கிறோன்னு சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு. அப்போ வந்து வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி 3 அடியில் ஸ்டார்ட் பண்ணான்னு. வீட்லேயும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் நேற்று நைட்டு விடிய நாங்கள் திடீர்னு 7 மணிக்கு வந்து சொன்னனால திடீர்னு பண்ணனால இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் காத்தாலும் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பிள்ளையாரை வச்சு சாமி கும்பிட்டோம். பிள்ளையார் வச்சு வழிபட்டோம். அவ்வளோதான். பிரசாதம்லாம் நைவேத்தியமும் பண்ணியாச்சு. பக்தர்கள்லாம் வந்தாங்க, நைவேத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு பிரசாதமும். இவ்வளோ அழகாக பிள்ளையார் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இவ்வளோ அழகாக பிள்ளையார் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த பிள்ளையாரை கொண்டு போய் காவேரியில் கரைக்கும் போது கஷ்டமாக இருக்காது? கஷ்டமாக இருக்கும். காவேரியில் கரைச்சா தான் நல்லது. என்ன காரணத்துக்காக காவேரியில் கரைக்கிறோம்? தண்ணி வந்து இது பற்றி போகாமல் இருக்கிறதுக்காக. பிள்ளையார் சிலை கரைச்சா தண்ணி வற்றி போகாதா? யார் சொன்னா அப்படின்ட்டு? அதே ஸ்கூலில் தான் சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலி பார்த்தாக்கா களிமண் சிலையில் வந்து பண்ணுறது நீர்நிலைகளுக்கு மண் ஆதாரம் வேணுங்கிறதுக்காக. பட் நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பேப்பர் மேஷில் தானே பண்ணியிருக்கீங்க. அதாவது என்ன அது? மாவு. மாவு. இது எப்படி உங்களுக்கு வந்து நீர் ஆதாரத்தை காபந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த பிள்ளையார் வந்து மாவில் செஞ்சுருக்கு. அதனால் நீர்நிலைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ அதில் உள்ள மீன்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இந்த மாவில் பண்ணது வந்து தண்ணியில் போட்டோன்னே டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால் நீர்நிலைக்கு பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி ஏன் இந்த மாதிரி பிள்ளையாரை வச்சு கரைக்கிறோன்னா, விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் சொல்லுவாங்க. நம்ம கஷ்டங்களை தீர்த்துட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அவர் கஷ்டங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால தான் விநாயகரை வந்து கரைக்கிறோம். விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அது தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும். நன்றி, வணக்கம். நைஸ் கண்ணா, அருமையாக சொன்னீங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உன் பேர் கண்ணா? என் பேர் கௌசல் ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 9th A படிக்கிறாங்க. My name is N. Sri Ranganathan. I am studying 7th standard. பாய்ஸ் ஸ்கூல். Boys. ரங்கநாயகி. My name is N. Sri Ranganathan. I am ஸ்டடிங் UKG. standard. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா? நான் யூகேஜின்னு நினச்சேன். 6th standard C section. I am studying Chinmaya Vidyalaya. சின்மய வித்யாலயா. சூப்பர். விநாயகர் பற்றி ஒரு பாட்டு பாடுவியா? விநாயகர் பாட்டு ஒரே ஒரு பாட்டு. Jai Ganesha, Jai Ganesha, Jai Ganesha, Jai Ganesha, Jai Ganesha. சூப்பர்.